எனிடுவானா தான் முதல்ல ஒரு பெண், அவங்க ஒரு பெண் ஆத்தர்ல யாரு முதல்ல நான் சொல்ல, முதல் எழுத்தாளரே வரலாற்று பதிவுல இருக்கிற முதல் எழுத்தாளர் அவங்க தான். இவங்க வந்து 23வது BC 23rd BCல இதை எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம 21st ADல இருக்கோம். அதாவது நமக்கு நம்ம இப்போ இதுக்கும் 4000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தங்க, அவங்க தான் வந்து முதல் பப்ளிஷ்ட் ஆதர். ஸோ மகளிர் பெண்கள் எப்பவுமே எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. சில வந்து பப்ளிஷ் ஆகுது, பப்ளிஷ் ஆகாமையும் கூட போகலாம். பெண்கள் எழுதும் போது தான் அவங்களோட எழுத்து, அவங்களோட மெல்லிய உணர்வுகள், அவங்களோட மிகவும் அவங்களோட லைஃப்ல இருக்கிற மிக மென்மையான உணர்வுகள் எல்லாம் வந்து வெளிப்படுது. உதாரணத்துக்கு வந்து அம்பையோட ஒரு சிறுகதை, அது வந்து தலைப்பு வந்து அம்மா ஒரு கொலை செய்தாள். நானும் இந்த தலைப்பை படிச்சுட்டு அம்மா எதுக்காக கொலை செஞ்சிருப்பாங்க, என்ன காரணமா இருக்கும், ஏதோ பெரிய பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணிட்டு அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறேன். அது ஒரு சிறுகதை. அது படிக்க தான் தெரியுது, அம்மா வந்து செஞ்சது ஒரு உணர்வு கொலை. அதாவது ஒரு சின்ன பொண்ணோட மனசுல ஏற்படுற ஒரு மென்மையான உணர்வு, அதை அந்த அம்மா உடைச்சிடுறாங்க. அதுதான் அம்மா ஒரு கொலை செய்தாள். அம்மா உண்மையான கொலை செய்யலை. அந்த அளவுக்கு ரொம்ப மெலிதான ஒரு பெண் மனதோட வலியாகட்டும் உணர்வாகட்டும் ரொம்ப அழகா ஒரு பெண்ணால தான் எழுத முடியும். ஆண்கள் எழுதும் போது அந்த அளவுக்கு அவங்கள ஆழமா எழுத முடியாது. இன்னொரு நாவல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட், அது என்னோட பெரிய பாட்டி, அதாவது அழகிய நாயகி அம்மாள், எழுத்தாளர் பொன்னீலனுடைய அம்மா. அவங்க எழுதின கவலை நாவல்ல ஒரு பகுதி வருது. அதுல அவங்களுக்கு மொத்தம் 4 குழந்தைங்க. அது 2 பெண் குழந்தைங்க ஒரே நேரத்துல காலரா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. தாத்தாவும் அதே நேரத்துல அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த மருத்துவமனையை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மருத்துவமனையோட ஃபீலே வரல. அது ஒரு தேவ உலகம் போல இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த தேவ உலகத்துல டாக்டர் வராங்க, அவங்க கூட 2 நர்சஸ் வராங்க. அவங்க ரவுண்ட்ஸ் பார்க்குறாங்க. இந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியுறாங்க. இந்த 2 செவிலியர்களும் அவங்களுக்கு தேவதைகள் மாதிரி தெரியறாங்க. அவங்க கொண்டு வர மருந்து அமிர்தமா தெரியுறாங்க. இப்படி அந்த உவமைகளோட எழுதியிருக்காங்க. இதுல நிறைய பேர் மருத்துவமனையிலேயே இறந்துடுறாங்க. அவங்க உடலை அழுதுட்டே எடுத்துட்டு போறாங்க. அதை அவங்க நரகம்னு குறிப்பிடுறாங்க. சில பேர் பொழைச்சிடுறாங்க, சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க, அதை சொர்க்கம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அழகான ஊமைகளை இவ்வளோ லைஃபோட இவ்வளோ மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களால யோசிச்சு எழுத முடியுது. அதாவது அந்த பீரியட் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையோட, அவங்க பிறந்த 4 குழந்தைங்கள தாத்தா மட்டும்தான் நல்லபடியா இருந்தாங்க. மிச்சம் 2 பொன் குழந்தைங்களும் ஒரு பையனும் சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவத்தை கூட இவ்வளவு ஊமைகளோட இப்படி எழுத ஒரு பெண் எழுத்தாளரால தான் முடியும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனா உலகத்துல முதல் சக்சஸ்ஃபுல்லான சிசேரியன் செக்ஷன், சக்சஸ்ஃபுல்னா அம்மாவும் நல்லபடியா இருக்காங்க, குழந்தையும் நல்லபடியா இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சிசேரியன் செக்ஷனை பண்ணது ஒரு பெண். ஆனா அவங்க ஒரு ஆண் உருவத்துல தான் அந்த சிசேரியனை பண்றாங்க. அப்போ வந்து எடின்பர்க் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைக்கிறனால போய் சேரணும்னாலே ஒரு பெண்ணால என்ரோல் பண்ணவே முடியாது. அதுக்காகவே ஒரு ஆணோட உடம்புல அவங்க ஜேம்ஸ் பேரின்னு தனக்கு தானே பேர் சூட்டிக்கிட்டு, அவங்களோட உண்மையான பேர் மார்கரெட், அந்த பேரை வந்து யாருக்குமே, அவங்க கடைசி வரைக்கும் அவங்க பெண்ணுங்கிறத எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க இறந்து கடைசியாக அவங்களுக்கு ஈமச்சடங்குகள் செய்யும் போது தான் அவங்க ஒரு பெண்ணுங்கிறது, அவங்களோட டொமஸ்டிக் ஹெல்ப், அவங்க கூடவே இருக்கிற பணிப்பெண்ணுக்கும் அவங்க ஒரு பெண்ணுங்கிறது அப்போ தான் தெரியுது. ஆனால் அவங்கள பற்றி சரோஜினி நாயுடு இல்லை, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்கள், இவங்க 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க நர்ஸ், இவங்க டாக்டர். ஆனால் அவங்கள பற்றி இவங்க குறிப்பிடும் போது இவங்க ஒரு கடினமான இறுக்கமான மனிதர், இவங்க வந்து இந்த அளவுக்கு மோசமான ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை அப்படின்னு எழுதுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட இயல்பை உள்ளுக்குள்ளேயே போட்டு இறுக்கி ஒரு பெண், ஆணாவே வாழ்ந்த ஒரு பெண், அந்த இயல்பான உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத ஒரு பெண் அவ்வளவு இறுகி போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கு. ஆனால் பெண் வந்து எப்போதுமே அப்படி இல்லை. முதல்ல சுதந்திரமான ஒரு சூழல்ல இருந்த ஒரு பெண் இடைக்காலத்தில் இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால, உடல் ரீதியான காரணங்களால சப்ரஸ் பண்ணப்படுறார். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு இப்போ எல்லா ஃபீல்ட்லையும் விமன் லீடிங், எல்லா துறைகளிலையும் உமன் தான் இருக்காங்க. இப்போ முதல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு எழுதி வச்சேன். எங்கள் அம்மாவை பார்க்கும்போது முதல்ல அவங்க வந்து ஒரு தலையாட்டி பொம்மை அப்படின்னு தான் நினைப்பேன். அப்பா என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிறாங்களே, சண்டை போட மாட்டேங்கிறாங்களே, ஏன் எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி தான் நினைப்பேன் சின்ன வயசுல இருந்தே.
ஆனால் அதுக்கப்புறம் இப்போ அவங்கள பார்க்கும்போது தான் எனக்கு புரியுது, இந்த பொம்மையை நம்ம எந்த சைட்லேருந்து எப்படி ஆட்டி விட்டாலும் அது பழைய பொசிஷன் போயிடும். அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படி இருக்குது. அதை நம்ம அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துலேருந்து எப்படி தட்டி விட்டாலும் அதுக்கு ரொம்ப பேலன்ஸும் இருக்குது, நிதானமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற நிதானம், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேலன்ஸ் ஆண்களுக்கு பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. எழுத்தாளர் மலர்வதி அக்கா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. பெண்களுடைய கருவறை அதாவது கர்ப்பப்பை அதை அகற்றும் போது அவங்க நிறைய உண்மையிலே நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க தான். ஆனால் சில நேரங்கள்ல அந்த கர்ப்பப்பையை அகற்றும் போது அது அவங்களுக்கு பெரிய விடுதலையாகவும் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோவிட் நேரத்தில் வந்து மருத்துவமனைகள் எதுலேயுமே வந்து எலெக்டிவ் கேசஸ், அதாவது நம்ம பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜரோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ பண்ணலை. எமர்ஜென்சியாக வேறு வழியே இல்லாமல் பண்ணியே ஆகணுங்கிற சில ப்ரொசீஜர்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு பீரியட், அந்த கோவிட் முடிஞ்ச ஒரு பீரியட், அந்த நேரத்தில் நான் வந்து சென்னையில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டிக்கு அடி இறங்கி இருக்குன்னா பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கர்ப்பப்பை வந்து அவங்களோட பிறப்புறுப்பு வழியாக வெளியே வர்றது, அதாவது நிறைய குழந்தை பெற்றவங்களுக்கு இல்லை நிறைய பாரம் சுமக்கிறவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அடிக்கடி இருமல் சளி இருக்கிறவங்களுக்கு, இந்த அப்டமன்ல ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அந்த கர்ப்பப்பை வந்து அந்த ப்ரெஷர் வந்து காரணமாக கீழே இறங்கும். அந்த மாதிரி இறங்கி இருக்கு. ஆனால் இந்த கோவிட் நேரம்னால அவங்களால அதுக்கான மருத்துவ உதவியை நாடவே முடியல. அவங்க எங்ககிட்ட வரும்போது அதை க்ளீன் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு அதை ஓப்பன் பண்ணதும் அவ்வளவு மோசமான துர்நாற்றம். அது ஃபுல்லாக மேகட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு வகையான புழுக்கள். அது ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு செல்லரிச்சு போய் இருக்கு அந்த கர்ப்பப்பை. அந்த மாதிரி ஒரு கர்ப்பப்பையோடு இருக்கிற ஒரு பாட்டிக்கு அதை எடுத்து கொடுக்கறது தான் வந்து அவங்களுக்கு அதுதான் பெரிய விடுதலை. அதாவது அவங்களால நடக்க முடியாது, சிறுநீர் கழிக்க முடியாது, இந்த மாதிரி அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் அதனால வரும். ஸோ நமக்கு இந்த கர்ப்பப்பை சில நேரங்களில் சுமையாகவும் மாறுது. பெண்கள் உடம்பு ஒரே போல இருக்கிறதே இல்லை. அவங்க சின்ன பூப்படைகிறதுலேருந்து ஒரு பெண் வந்து முழுமை அடையணும்னா பூப்படையும் போது பாதி முழுமை அடைகிறாள், திருமணம் ஆகும்போது முக்கால் முழுமை அடைகிறாள், குழந்தை பிறக்கும் போது முழுமை அடைகிறாள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லை. அவ படைக்கும் போது, அவ எழுதும் போது, அவ ஒரு மரக்கண்ணு நடும்போது, அவ ஒரு குழந்தைகிட்ட அன்பா இருக்கும் போது எப்பவுமே அவ வந்து அவளோட உணர்வுகளால முழுமை அடைகிறா. அவ ஒரு குழந்தை பிறக்கும் போது முழுமை அடையறதில்லை. அந்த மாதிரி நான் ஊட்டி மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்கும். அவங்களுக்கு வயிறு வலி, தீராத வயிறு வலி, எப்போவுமே வயிறு வலி, சாப்பிட்டா ஜீரணமாகாது, அடிக்கடி வந்து டயரியா, சில நேரம் மோஷன் போக முடியாது, யூரின் போகிறதுலையும் சில பிரச்சனைகள். இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, நிறைய பொருள் செலவு பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் வந்து முதல்ல வந்து பெயினுக்கான மாத்திரைகள் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கப்புறம் சில ஹார்மோன் மாத்திரைகள் கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க, ப்ளீடிங் ஆகும்போது அதுக்காக ஐவி ட்ரிப்ஸ் கொடுக்குறாங்க, அட்மிட் பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க, வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து போக போக மருத்துவர்களே சலிப்பாகி கடைசியில் அவங்க சைக்கியாட்ரி ஒப்பீனியன் அனுப்புகிறாங்க. சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்து, உங்களுக்கு வந்து உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, கர்ப்பப்பையெல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணியாச்சு, ஹீமோகுளோபின் ரத்த அளவு நல்லா இருக்குது, தைராய்டு நல்லா இருக்குது, ஸ்கேனில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது, நீங்கள் கடைசியாக சைக்கியாட்ரி பாருங்கள். சில பேருக்கு வந்து இதனால இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அவங்களே யோசிச்சு அவங்களாவே உருவகம் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாத்துலேயும் கடைசியில் அவங்கள வந்து சைக்கியாட்ரிக்கு தான் அனுப்பியிருந்தாங்க. இப்படி ஒரு பேஷண்ட்டை, நல்ல வசதியுள்ள ஒரு பேஷண்ட் தான், ஆனால் கடைசியில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன டெஸ்ட் வேணால் பண்ணுங்க, எது வேணால் நீங்கள் செய்யுங்க, ஆனால் வந்து எனக்கு இது சரியாயிடணும் அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்ன சிம்டம்ஸ் வச்சு நம்ம கோரிலேட் பண்ணி கடைசியாக அப்போ தான் வந்து ஊட்டி மெடிக்கல் காலேஜில் எம்ஆர்ஐ வந்திருந்தது. எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன். அதாவது நம்ம பெண் குழந்தைகள் பிறக்கும் போதே அவங்களுக்கு அதாவது பிறக்கும் போது இல்லை, பூப்படையும் போதே என்ன சொல்கிறோன்னா, மாதவிடாய்னா வலி இருக்க தான் செய்யும், இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் வலிக்க தான் செய்யும். அந்த வலிக்கு ஒரு அளவு இல்லை. அது எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ இருந்தால் நார்மல், எவ்வளோக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து அதீத வலி, மருத்துவரை நாடணுங்கிற ஒரு கணக்கு இல்லை.
பொதுவாக பெற்றோர் என்ன சொல்லிக்கிறாங்க, தாங்கிக்கோ, இப்படிதான் வலிக்கும், தாங்கிக்கோ, இந்த மாதிரியே தான் அந்த அந்த பொண்ணையும் சின்ன வயசுல இருந்தே வளர்க்குறாங்க. ஸோ அவங்க நார்மல் நினைச்சே வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த இந்த அதீத வலிங்கிறது நார்மல் கிடையாது. அது வந்து எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன். அதாவது கர்ப்பப்பைக்கு உள்ள இருக்க வேண்டிய டிஷ்யூ சில காரணங்களால கர்ப்பப்பைக்கு வெளியே அவங்களோட மூத்திர பைக்குள்ள, அவங்களோட குடல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. சாதாரண ஸ்கேன்ல அதுல தெரியல. யாரும் இந்த அளவுக்கு யோசிக்கல. அவங்களோட சிம்டம்ஸ் வச்சு எல்லாரும் முன்ன சைக்காட்ரிஸ்ட் அவங்களுக்கு வந்து கடைசியா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோய் இருக்குன்னு சொன்னதே பெரிய ஆறுது. அதுக்கே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ஒண்ணு இருக்கு, அப்ப இது என்னோட மன பிறழ்வு கிடையாது, எனக்கு உண்மையிலே ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதே அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுது. அதுக்கப்புறம் அதை ட்ரீட்மெண்ட் பண்றது, அது கர்ப்பப்பை எடுக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரெண்டாவது தான். உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதே அவங்களுக்கு வந்து ரொம்ப நிம்மதியா இருந்தது. அந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு சில கட்டங்கள்ல லைஃபோட சில இதுல மேபி கர்ப்பப்பை எடுக்கிறது அவங்களுக்கு வந்து ஃபீஸபிளான ஆப்ஷனா இருக்கும். இன்னொரு கர்ப்பப்பை எடுக்கும் போது நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளோ எதுவுமே பொதுவா வராது.